மொபைல் லெஜெண்ட்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ உள்ளே வந்துடலாம். நம்ம இது இப்போ தான் லோடிங், அது இனிமேல் தான் நமக்கு அப்டேட்டில் நிறைய வந்திருக்கு. ஸோ கேம் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, கேம் லோடிங். ஸோ இப்போ நம்ம லாபிக்கு வந்துடுவோம். இதான் இப்போ வந்து அப்டேட்டு வந்தாச்சு. நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் அடுத்து வந்து நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் இல்லை எபிக் போகலாம். இருக்கு கிராண்ட் மாஸ்டர் 3 போகலாம். சரி இப்போ வந்து கிளைம் பண்ணிடலாம். இந்த ஹீரோ நமக்கு கொடுத்துருக்காங்க பால்மேன். கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் அப்டேட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாசிக் மேட்ச் போவோம். ஸ்டார்ட் கேம் இங்கே வந்துருச்சு. மேட்ச் ஃபவுண்ட் வந்து நம்ம போயிடுவோம் மேட்ச்குள்ளே. ஸோ நம்ம எந்த கேரக்டர் எடுக்க போகிறோம்னா இந்த கேரக்டர் எடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். நம்ம வந்து கல்லில்லையா அந்த கேரக்டர் தான் எடுத்துருக்கோம். இது வந்து சப்போர்ட் கேரக்டர், ஃபைட்டிங் கேரக்டர் இது. ஓகே மேலே வந்து டைம் போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச வந்து நம்ம மேட்ச்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ மேட்ச்குள்ளே போயிட்டு வந்து நம்ம அட்டாக் பண்ணுறது எல்லாரும் பார்க்கலாம். நான் இந்த மாஸ்டர் இருக்கிறவங்களும் சுற்றி அவுட்டில் விட்டுருக்கோம். எல்லாமே மாஸ்டர், நானும் மாஸ்டர், எல்லாமே மாஸ்டர் தான் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துடலாம். எல்லாருக்குமே எனக்கு 80 இருக்குது. எல்லாமே 100 வந்து உள்ளே போயிடும். ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து ஏற்று டைப்பு. ஓகே வி காட் திஸ். நம்ம பவர் பிளே என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இருக்கணும்னா எஸ்டிஸ் இருக்கா, இது உதட்டி இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் அங்கே தான் இருக்காங்க. ஹெச்பி லோவாக இருக்கவங்களுக்கு நம்ம ரீஜன் போட்டுக்கலாம். ஃப்ளாஷாக இருக்கா நான் இது யார் என்னன்னு தெரியாது. ஒரு கோல்ட் கார்ட் வச்சுருக்காங்கன்னா நான் கோல்ட் கார்ட் வச்சுருக்கேன். அதுக்கு ஆரம்பிச்சேன். முதலாக அவங்க வந்து கீழே போட்டுருக்காங்க. தப்பிதான். அதுக்கு வந்தோடனே ஒருத்தர் இங்கே ஒரு எனிமி இருக்கான். 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் போகணும். நம்ம இந்த சைடு போயிடலாம் கைஸ். இப்போ நம்ம சைடில் போவோம், நம்ம பவர் அதிகமாகும். ஓகே ஃப்ரேம் ஷாட் இருக்குது. இது அப்போயே நம்ம எய்ம் பண்ணலாம். அங்கே வர எனிமீஸ் இது அதிக உதவியாக இருக்கும். நானும் வந்ததுனால போட முடியாது. அதனால் அவன் தப்பிச்சு அடிச்சு நோக்குவேன். ஓடிவா உள்ளேருந்து அட்டாக் பண்ணுவோம். நம்ம அப்போ அட்டாக் பண்ண தேவையில்லை. நம்ம பிளாக் இருக்கா, நம்ம இங்கே அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கேரக்டர் நியூவாக வந்தது, அப்டேட்டில் வந்தது. ஸோ அதனால நான் வந்துருக்கேன். ஜஸ்ட்டு சொல்லிட்டான். எனக்கு ஸ்லோலோ பண்ணுறது வேலை கிடையாது. அவன் அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை. அவன் வெறும் ஹீல் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நமக்கு டீம் அப் வேணும் நிறைய. ஏன்னா இதில் லாது இருக்கும், டர்ட்டில்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே உதட்டி இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்துடலாம். பார்த்து
என் மேலேயே பவரை போடுறான். ஃப்ளேம் ஷாட் மூலியமா இப்படி எவ்வளோ தூரத்துல தான் அடிக்கலாம். அங்கே இது இது இருக்கு, உள்ளே வந்தாலும் மாட்டிப்பாங்க. இது யாரும் இருக்கிறாங்க, யார் இது? தப்பிச்சு எதை பார்க்குறியா கண்ணு? வாடி 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 வா. அவன் ஸ்லோ பண்ணிட்டு போயிட்டாங்க. டவருக்குள்ள போனால் அது செத்து நம்ம அதிகம் செத்துருவோம். ஓகே, நாங்கள் இப்போ வியூ டெட்லிப்லேயே தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லாம் நம்ம டவர் அடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேமை பண்ணி அடித்தா மட்டும்தான் இதில் வந்து சீக்கிரமாக அடிக்க முடியும். அது இப்படியே வருவோம். ஈஸி வந்துட்டா ஓட்ட அடிச்சு தூக்குறாங்க. நீங்க தான் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி சேர்க்காரிக்கா அது வந்து கலவரம் இருக்கும். நம்ம சீக்கிரம் அடிக்கணும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் இருக்கிறதுனால எல்லாமே கிராண்ட் மாஸ்டர் தான் வருவாங்க. ஸோ வாங்க நம்ம அந்த டான்ஸு இப்போ அதிகமாக இடத்துல உதட்டி இருக்கிறா. அது ஆக்சுவலாக உதலான்னு கூப்பிடுவாங்க. அது என்னன்னு தெரியல, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது ஹெச்பி ஃபுல்லாக இருக்குது. அங்கே ஃப்ராஸ் வந்தோம்னா நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே கன்ஃபார்ம் யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க, இருக்காமல் இருக்க மாட்டாங்க. உள்ளே அதாச்சு சொல்லலை, நம்ம ரொம்ப நேரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடாது. 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க இவங்க பேர் மினியன். உள்ளே போனதால க்ரீன் கலர் காமிக்கும். அப்போ உள்ளே போயிடலாம். இந்த எஸ்டிஸ்க்கு அது பார்த்தீங்களா, ஹீல் பண்ணப்பாங்க ஒரு டியூப் மாதிரி விட்டு. அந்த ஹீல் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு அந்த ஃபைட்டருக்கு வந்து இப்போ பவர் ஹீல் ஆகிட்டே இருக்கும். நம்ம இப்போ இங்கே இருக்க இது ஃப்ராஸாக அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம இந்த சைடு வந்துடுவோம். ஜெல்லி இது வந்து வாட்டர் அப்டேட்டு, அதனால் எல்லாமே ஜெல்லி ஃபிஷ் அப்படி தான் இருக்கணும். இப்போ இவன் உள்ளே போனால் அது உள்ளே உதலாம் இருக்கிறான். பார்த்துக்கோங்க. ஃப்ராஸாக ரீகால் போகிற இப்போ இங்கே பார்க்க ரீகால் போட்டால் நம்ம ஃபுல் ஹெச்பி வரும். லாபிக்கு போயிடுவோம் டக்கு. யாராவது வந்து அடிச்சுட்டு தடுத்துடும். நம்ம இங்கே வந்து இப்போ ஃப்ளேம் ஷாட் விடுவோம். கரெக்டாக ஃப்ளேம் ஷாட்டுக்கு தப்பாது. கரெக்டாக உதல் அங்கே இருக்கிறா. உதலாம் அது கரெக்டாக அடிச்சிடும். எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த தவறையே அடிக்காதாச்சு அந்த பக்கம் தான் இல்லையா? இப்போ சொல்லு, ஏதோ ஒரு சருக்காமே உருவாக்க முடியும். அதுக்குள்ளே வச்சு ஸோ இங்கே எனிமீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இங்கே எல்லாம் கும்பலாக வைக்கிறோம். இருப்பாங்க தேவையில்லாம பவர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சைடு எல்லாம் எல்லாத்துக்கு நம்ம இங்கே வச்சு இங்கே வந்து தனியாக இருக்க முடியாது. ஸோ பின்னாடி நாம் வந்து இது நம்ம வாட்டர் டைப் செய்யணும். இவங்களாம் வந்து எந்த நம்ம வாட்டர் டைப்பை மட்டும் எடுக்கணும். வேறு வழி இல்லை. நான் இந்த டர்க்கில் ஸ்பான் வைக்க சொல்கிறேன். பாருங்க இந்த ஃப்ராஸை கத்தில் வச்சுருக்கிறத பறவையை மாறிடலாம். அதெல்லாம் முடிச்சு வச்சுங்க. இன்னும் ஒரு தவறை கூட அடிக்கலையா? இப்படி இருந்தால் எப்படா முடிக்கிறது? ஓகே, இன்னைக்கு ரொம்ப லென்த்தாக போக போகிறேங்க.
ஸோ நம்ம டக்கு டக்குன்னு அடிச்சா மட்டும் முடியும். இங்கே பாருங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். இந்த மினியன்ஸு மினியன்ஸும் நம்ம கூட தவறையே அழிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லு. முதல்ல இன்னும் தப்பிப்பாங்க. நம்ம விடாவே கூடாது. போட்டுக்கணும். அதனால் இப்போ ரீகால் போட்டுடலாம். நம்ம ரீகால் போட்டு நமக்கு இப்போ ஒரு இது லாபிக்கு போயிடும். இப்போ கிளாஸில் இருக்காம அங்கே ஒருத்தவங்களை விட்டு வந்துருக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து போயிட்டோம். இப்போ விட்டு வந்துருக்கோம்ல, ஸோ அவங்க பார்த்துக்கோங்க. நம்ம டக்குன்னு போயிடலாம். யார் தண்ணி ஒரு தவறு அழிச்சாச்சா? ஓகே, எனிமி சொந்தேங்கிறா. இனிமேல் 3 தான் பிரிஞ்சு வருவாங்க மினியன்ஸ் எப்போவுமே. நம்ம பக்கத்துலேயே ஆள் இருக்குது, மார்த்திஸ். ஓகே, இங்கே தண்ணியெல்லாம் ஃப்ராஸாக வந்துடலாம். முட்டிட்டு போய் நம்ம இந்த மினியன்ஸ் நம்ம பார்க்கணும் ஒன்றுமே இல்லை. நம்ம மினியன்ஸை காப்பாற்றா இந்த மினியன்ஸ் வச்சுதான் ஆகணும். அப்போ வந்துட்டாங்க. அந்த எனிமீஸ் வரவும் நம்ம வந்து இந்த மினியன்ஸுக்குமே அவங்க சைடு டவர் இருக்கும். ஸோ நம்ம அதை ஈஸியாக அழிக்க முடியாது. என்னதான் அடிக்கிறீங்க? தனியால் முடிச்சிடலாம். ஒரு இருக்கிறத மாற்று. முதல்ல பிடிச்சி அடிச்சு அவுத்திடும். இதில் போகவே வேக்கூடாது. என்னோட பவரை வச்சு தூக்க எஸ்டிஸ் வர ஸ்லோ பண்ணிடுவாங்க. மார்த்திஸ் பார்த்துப்பான். இன்னும் ஸ்லோ பண்ணிடுவான். நம்ம நகவும் படிச்சுடுவோம். நம்ம சின்ன பிள்ளைங்க பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எந்த இங்கே லாது இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லாது அடிக்க போகிறோம். லாது அடிக்க ஆரம்பிச்சு டீமன்ஸ் அதனால் வந்துடுவாங்க. நம்ம பவர் கொடுக்கணும். இந்த பவர் கொடுக்க முடியுமோ நமக்கு இந்த இங்கே இருக்க அனிமல்ஸை ஸ்பான் ஆகும். எல்லாம் ரீகால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அடிக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்டி சொல்லிட்டேன். இந்த மாதிரி லாதை ஓசிக்கல அடிக்கிறது வருவாங்க. அவங்கெல்லாம் இந்த அடிச்சு ஊற்றி தண்ணி மாற்றி எதுக்குன்னா இன்னும் தண்ணியை மாற்றிட்டாங்க. அப்போ அவங்க என்னையை முறுக்கி பார்ப்பாங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால அதே பார்க்காம ஃப்ளேம் ஷாட் ஆகிடுச்சிங்க. லாதுக்கு இருக்கிறாங்க. மார்த்திஸ் பார்த்துப்போம். லாடு நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி இந்த கேரக்டர் நல்லா இருக்குது. முடியெலாம் வச்சுட்டு வாட்டர் கேரக்டர் லாதுக்கு குத்த போகணும். அதில் வந்துடுவான். முடிச்சிடலாம். எவனும் வர மாட்டேங்கிற லாது கொடுத்துருங்க. பாருங்க இங்கேயே வந்துட்டான். இவ்வளோ லாது வைக்கதான் போகிறோம். நம்ம லாது வச்சு போவோம். சில்வரனை கேட்டோம். சில்வர் லாது அடிச்சிடலாம். பாருங்க லாது அழிச்சுட்டு அவ்வளோ தூரம் போடுறது முடிஞ்சு. யார் அதுக்கு பார்க்குறேன்? அதான் ஸ்டோவை போட்டுருக்கேன். Almost dried up out there. If you insist on fighting together, just don't get in my way. என்னோட பாவச்சு லாது தூக்க முடியாது. இந்த மாதிரி எனிமீஸ் எல்லாம் தூக்கிடலாம். முடிச்சாங்க. லாது கொண்டுட்டாங்க. இப்போ லாது நடுவில் வருவா. அவங்க மூலியமாக லாதுக்கு நிறைய ஹெச்பி இல்லை. அதனால தான்
அவங்கள பவர் போகிறோன்னு கழிச்சிடலாம். அப்படின்னா நான் செத்தால போகிற லாட் வந்துடுவோம். லாட் அந்த சைடு வரான். அந்த சைடு ஒருத்தவர் லாட் வராங்க பாருங்க. ஸோ நமக்கு நம்ம போகக்குள்ளே லாட் அங்கே வரும். ஸோ நம்ம பேக்கப் கொடுத்து அங்கே எல்லாம் போயிடுவாங்க. நம்ம போயிடலாம். அங்கே போய் அங்கே பாதி பேர் இல்லை, 3 பேர் காலி இருந்துட்டு மேலே பார்த்தாங்க. நமக்கு வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. இப்போ எனிமிஸ் எல்லாம் அங்கே பாருங்க. முதல்ல டவர் அடிச்சா போதும். நம்ம எல்லாம் கூட வந்து அவங்கள அடிச்சிடலாம். 4 3 2 1 அவ்வளோதான். இது க்ளவுடில் இருக்கும் கைஸ். அது இந்த ரேங்க் மேட்ச் போல். நான் இங்கே வெளியே உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பைக் சத்தம் நிறைய கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே எல்லாம் மெயின் டவருக்கு போயிட்டாங்க. நான் போகிறக்குள்ள முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் போகிறதே போயிட்டு இருக்கேன். லாதை முடிச்சிட்டாங்களா? எல்லாம் லாதே முடிச்சிட்டாங்க. போக போகிட்டாச்சு. எல்லாம் கூட்டு வரேங்க. அந்த சைடு அந்த சைடு தவறு இதை கூட்டு வந்து நம்ம இங்கே வச்சுட்ருக்கோம். சூப்பர் மினியஸ் பானே போல யாருக்கும் தேவையில்லை. 2 பேர் இருந்ததை பிரச்சனை. அதுக்குள்ள லாரியும் இருக்குங்க. எப்படா வர்றதுக்கும் லாரி மிக்ஸ் தனியாக எல்லாம் குரூப்பாக சேர்ந்து அவங்க மெயின் பவர் யூஸ் பண்ண முடிஞ்சிடும். லாடுக்கு எவ்வளோ இருந்தோ எல்லா தவறும் அடிச்சாச்சு அவங்களுக்கு. மெயின் டவர் மட்டும் லாஸ்ட் அவங்க சைடில் ஒரு டவர் இருக்காங்க. அதையும் வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பெல்லா தூசி இன்னும் கூட கடிச்சிட்டு இருக்கான். அவன் உள்ள கூட்டு போவான். சீக்கிரம் அடிங்கடா. வந்துட்டான் சில்வரன் வந்துட்டான். சில்வரன் வந்துட்டாலே நம்ம போதும். அப்போ மேலே பறப்பேன். அது உள்ளே போங்கடா. எல்லாம் வந்தாச்சு. 3 பேர் இருந்தால் போதும். எனக்கு அவ்வளோ தேவைடா. அதெல்லாம் மட்டும் உள்ள போதான். உள்ள போகதா உள்ள இருக்கும். நாக்கு தவறு பார்த்தேன். தவறு உள்ள கூத்து வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் இருக்கு. முடிச்சிடலாம். இங்கே பாருங்க அவங்க இந்த தோகை போகிற பயந்து சூப்பர் மீன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் பவர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம விரும்புவோம். நமக்கு சூப்பர் மீன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சைடு தான் வராது. இந்த 2 சைடுமே வரும். ஸோ ரொம்ப டைம் இருக்குது. சில்வராக தான் வந்துடுவாங்க. ஸோ அவள் பார்த்துப்பாங்க. சில்வர் வந்துட்டாங்க. எல்லாம் நடுவில் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம தவறில் 2 தான் முடிச்சிருக்காங்க. நம்ம தவிர எல்லாம் முடிச்சிட்டாங்க போகிறாங்க. நம்ம தவிர எல்லாம் முடிச்சிட்டாங்க. 1 2 இருக்குது. நம்ம அவங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ஒரு தவிர அவங்க மெயின் பாஸ் தவிர கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ எல்லாம் அவங்க வந்து சேரும். இவங்களே தனித்தனியாக பிடிச்சி அங்கே எங்கே ஆயிடுச்சு போக அவங்க லாட கொண்டுட்டாங்க போல. நம்ம தனியால் இருந்து லாஜ் அடிக்கணுப்போ வரேங்களப்பா எங்கள் லாஜ் அடிக்காச்சு. அதுக்குள்ளே இவங்க தவறுக்குள்ளே போய் அடிச்சிருவாங்க பாரு. லாடு வந்தால் நம்ம தவிர போயிடும். அது இல்லாமல் இந்த எனிமீஸை போய் அடிச்சுட்டோம். இல்லை பாருங்க சூப்பர் மினிஸை பந்து ஆகிட்டு இருக்கேன். வாடா மாற்றி யாரும் வாங்கடா. என்னடா லாக் முடிச்சு 42.
ஐயோ இந்த ஒத்த தவிர வச்சு இவங்க பேசுகிற பாது இருக்கு எல்லாம் காலி இப்போ சில்றாங்க மட்டும் டக்குன்னு அவர் ரீஸ் பண்ணிடுறா ஓகே நான் அதில் போயிடுவாங்க நான் இப்போ எனிமீஸ் எப்படி சாவதுக்காகவே எனக்கு தெரியல எல்லாம் பாதி ஹெச்பி வச்சுட்டு வந்துடுறாங்க ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது அதான் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகும்னு தெரியும் ஸோ நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆகிடுவேன் எல்லாம் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 3 பேர் இருக்காங்க கரெக்டாக அவங்க தான் பறிச்சுட்டு இருக்காங்க மிச்சம் யாருமே அடிக்கல நம்ம வந்துடலாம் ஏதோ தூக்கி அடிக்கிற பவர் இருக்குது இந்த வாழை வச்சு ஒரு சொல்லக்கூட முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு பவர் வச்சுருவாங்க நான் அடிக்க சொல்லிட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்க இன்னும் அதுக்குன்னு கூட்டு போயிட்டேன் அவங்க இல்லை வச்சு ஹெல்ப் பண்ண வாங்க நான் மாட்டேன் வாங்க என்ன காய்ச்சி இவ்வளோ பண்ணுறாங்க பாங்க மினிய சிகிச்சை போதா உள்ளே போதா நீங்கள் பிடிச்சவாங்க போல அதெல்லாம் முடிச்சிட்டேன் கை ஏ எப்போ நான் உங்களுக்கு மினியஸ் முடிச்சிட்டாங்க பெருமையாக இருக்கு ஸோ காய்ஸ் விக்டரி நாளைக்கு ஒரு மேட்ச்ல உங்களை சந்திச்சு இப்போ உங்களை விளையாடுறது உங்கள் தன்வன் ஸ்ரீராம் ஓகே கைஸ் பாய் 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 நான் தான் எம்பிபியா ஹாய் நான் தான் எம்பிபி ஓகே நாளைக்கு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இப்போ உங்களுக்கு வெளிப்படுறது உங்கள் தன்வன் ஸ்ரீராம் இது வந்து கார் டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன இருக்கு ஸ்பெஷல் எம்பலம் கொடுத்துருக்காங்க ஓகே கைஸ் பாய்